அனைவர்களுக்கும் வணக்கம். ஸ்ரீ நவகிரக கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கான தலைப்பு கருமா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஓலைச்சுவடியிலையோ இல்லை 18 சித்தர்களோ 63 நாயன்மார்களோ இல்லை முன்னாடி இருந்த குருநாதர்களோ செய்த கர்மா அப்படிங்கிறது இல்லை. கர்மா அப்படின்னா நல்லது கெட்டது ரெண்டுமே உள்ளது. அப்படிங்கும்போது கர்மானா என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, நெருப்பு அப்படிங்கிறது மிச்சம் வைக்கக்கூடாது, பகையை மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் கர்மா அப்படிங்கிறதும் மிச்சம் வைக்கக்கூடாது. இப்போ கர்மானா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை, நான் கண்ட உண்மைகளை இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வயசு எனக்கு இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நான் செய்தேன். அப்போ வேறு ஒரு பெண்ணை, வேறங்க பிள்ளைங்கள அவங்க நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அந்த பெண்ணை நம்ம ஆசை வார்த்தைகளை சொல்லி, காதல் அப்படிங்கிறத சொல்லி நம்ம கூட்டிகிட்டு வந்துடுறோம். பெற்றவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதா அந்த பெண்ணுக்கு எப்படியாமட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுன்னு? அப்போ நாம் ஆளு சாமர்த்தியிலையும் நம்மளுடைய உடல் சாமர்த்தியாலையும் நம்ம இளமைகள் அப்படிங்கிற ஒரு காலத்தில் இருக்கும்போது நம்ம எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். நமக்கு நம்மளுடைய தேவைகள் முடியுமா அப்படிங்கிறது. அப்போ நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு 50 வயது உள்ள ஒரு பெரியவர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி, இன்றைக்கி நீ செஞ்சிட்ட, அவங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது உனக்கு தெரியாது. நீ கஷ்டப்படும் போது அதே நிலைமையை நீ அனுபவிப்ப அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், அன்னைக்கு நான் சொல்லும் போது இன்றைக்கி நான் இருக்கிறேன், நீ அன்னைக்கு கஷ்டப்படும் போது நான் இருந்தாலும் இருப்பேன், இல்லைனாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே போல் 20 வருஷம் கழித்து நான் தந்தையாகும் போது எனக்கு அதே போல் ஒரு கஷ்டம். நான் எப்படி மற்றவங்களுடைய பிள்ளைகளை ஆசை வார்த்தைகளை சொல்லி லவ் பண்ணுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தனோ, அதே நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பொண்ணுக்கு நடக்குது. அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்களை 20 வருஷம் கழித்து அந்த பழியை அது தீர்த்துக்குது அப்படின்னா, அப்போ நம்ம செய்த கர்மா அப்படிங்கிறது. அப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி நம்ம நல்லபடியாக தான் வச்சுருக்குறோம். ஆனாலும் நம்ம செய்த அந்த வலி வேதனை அன்றைக்கி நமக்கு தெரியாது. நம்ம தந்தையாக இருக்கும்போது அந்த கஷ்டம் நமக்கு தெரியுதா இல்லையா? அதே போல தான் நம்ம என்ன செய்தாலும் சரி, இந்த பூமியில் நாம் நட்டு வைக்கக்கூடியது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நாம் விதைக்கிறது கடவுளோ இயற்கையோ பிரபஞ்சமோ அப்படிங்கிறது கிடையாது. நாம் என்ன இந்த பூமியில் விதைக்கிறோமோ அதுக்கான வினைகளை கண்டிப்பாக நாம் அனுபவிச்சிருவோம். அதே போல் நம்ம ஒருத்தரை ஏமாத்துகிறோம், ஒருத்தரை பொய் சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம ஏமாத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏமாற்றம் நமக்கும் கிடைக்கும். நம்ம ஒருத்தருக்கு சரியான வழிகாட்டியாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது, சரியான வழிகாட்டியாக இருக்கும்போது நமக்கு நல்லது தான் நடக்கும். அப்போ நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கான எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. அது இயற்கையோ கடவுளோ அப்படிங்கிறது இல்லை. இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே வரலாம். இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட மெய்யான உண்மை. அதே போல் இன்றைக்கி இந்த பூமியில் ஒரு சராசரி மனுஷனாக பிறந்து இன்றைக்கி நவகிரக கருப்புசாமி இந்த பூமிக்கு கொண்டுகிட்டு வரத்துக்கு என்னையை பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னா, இதுக்கு நல்ல கர்மா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்ம செய்த வினைக்கான தண்டனை நம்ம செய்த நல்ல விஷயங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம இறை தொண்டு இது மாதிரி பண்ணியிருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, இறைவன் நம்மளை ஆட்கொண்டு இந்த பூமியில் ஒரு சிலையை, கருப்புசாமியை உருவாக்குறதுக்கு ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, இதுக்கு நல்ல கர்மா, அதுக்கு கெட்ட கர்மா.
அப்படிங்கிறது. இது கர்மா அப்படிங்கிறது நம்ம செய்கிறது தான் இந்த ஜென்மாவிலேயே. ஏன்னா அதுக்கு தான் என்னை நான் உதாரணமாக சொன்னேன், மற்றவங்கள உதாரணமாக காட்டக்கூடாது அப்படிங்கும்போது. அப்போ ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா எல்லாமே நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே தான். அப்போ இந்த பூமியில் நீ நல்ல செயல் செஞ்ச, நல்ல விதைகளை நட்ட, நல்லதையே நினைச்ச, நல்லதையே பார்க்குற, நல்லதையே செய்கிற, நல்லதையே செயல்படுத்துகிற அப்படின்னா உனக்கு எல்லாமே நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் அனைத்தும் நடக்கும். அப்போ பணம், காசு அப்படிங்கிறது கஷ்டப்படுற, அதே போல் குடும்பத்தில் ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருக்கிற அப்படின்னா நீ பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் தான். அப்போ நீ நல்லது செய்யறதுக்கு ஆரம்பி, உனக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இன்னையிலிருந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஏதோ கர்மா அப்படின்னா நம்ம ஏதோ நமக்கு கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு நினைக்கிறதோட, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த அனுபவங்களை எனக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுற மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுடைய அனுபவங்கள் அனைத்து மக்களும் தெரிஞ்சுக்கணும். அதை தமிழில் டைப் அடித்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்மாவை முடிச்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு எளிமையான காரியங்கள் தான், எளிமையான பரிகாரம் தான். என்ன அப்படின்னா நாம் நல்லது நினைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். நாம் கெட்டது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்டது தான் நடக்கும். அப்போ நல்லதுக்கு கெட்டதுக்கும் நம்ம தான் காரணம். இதுக்கு கடவுளோ மற்றவங்களோ காரணம் கிடையாது. அதனால் கடவுள் மீது பலியை போடுறதுனால் ஒரு விஷயமும் இல்லை. அதனால் நம்ம செயல் நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய செயல் நல்லாயிருக்கும். அதே போல் தான் நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் நம்மளுடைய செயல் நல்லாயிருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் தீயாக இருந்ததுன்னா நமக்கு தீயது தான் நடக்கும். அதனால் நல்லது கெட்டதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் கடவுள் மீதோ மற்றவங்க மேலோ நம்மளுடைய கஷ்டத்தை, துன்பங்களை, துயரங்களை பழி போடுறதோட நாம் எங்கே என்ன தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறது எல்லாரும் உட்காந்து ஒரு நிமிஷம் யோசித்தோம் அப்படின்னா நமக்கான சரியான நம்ம செய்த தவறு, நம்ம செய்த நன்மை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளை நாம் மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த கருப்புசாமி கிட்ட இந்த உண்மை விஷயங்களை சொன்னதுக்கு நான் மனதார சந்தோஷப்படுறேன். உங்கள்கிட்ட என்னுடைய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் உங்களுக்கு நான் பதிவு பண்ணதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் இந்த யூடியூப் சேனலை உங்களுடைய கருத்துக்களை, நல்ல விஷயங்களை பதிவு செய்யுங்க. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் வந்த அனுபவங்களை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை நிறையா பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க. கருப்புசாமியுடைய அருள் கிடைக்கட்டும். மீண்டும் நல்ல பதவிகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. செவ்வாய் வெள்ளி என்றால் அருள்வாக்கு கொல்லிமலையில் தினசரி ராசிபுரத்தில் நடக்கிறது. ஞானசேகரன் குருஜி அவர்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 84 89 17 32 28. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரம், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரம், ராசிபுரம் ஏரிக்கரையில் நவகிரக கருப்புசாமியுடைய அருள் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். நன்றி, மகிழ்ச்சி.